கடினமான தோல் மற்றும் ஜூசி அரில்ஸ் நிரம்பிய நகைகள் பதிக்கப்பட்ட உட்புறத்துடன் மாதுளை மிகவும் தனித்துவமான பழங்களில் ஒன்றாகும். லைத்ரேசி குடும்பத்தைச் சேர்ந்த இவை சுவையானது மட்டுமல்ல, சத்தானதும் கூட. அவை ஆக்சிஜனேற்றத்தின் வளமான மூலமாகும் மற்றும் நார்ச்சத்து, வைட்டமின்கள் மற்றும் தாதுக்களில் அதிக அளவில் உள்ளன. பழம் சமமாக சுவையாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருந்தாலும், ஆரோக்கியமான பழங்களை தருவதற்கு மாதுளை மரங்களை வளர்ப்பது கடினமான பணியாக கருதப்படுகிறது. இந்த பழ மரங்கள் பளபளப்பான இலைகள் மற்றும் கருஞ்சிவப்பு, சிவப்பு, குழாய் வடிவ மலர்கள் பெரும்பாலும் வெயில் மற்றும் சூடான இடங்களில் நன்றாக வளரும். பெங்களூருவைச் சேர்ந்த நகர்ப்புற தோட்டக்கலை நிபுணரான லிசி ஜான் கருத்துப்படி, இந்திய காலநிலையில் மாதுளை மரங்கள் எளிதில் வளரக்கூடியவை மற்றும் பல பழம் தரும் தாவரங்கள் அல்லது மரங்களை விட குறைவான பராமரிப்பு தேவைப்படுகிறது. கடினமான தோல் மற்றும் ஜூசி அரில்ஸ் நிரம்பிய நகைகள் பதிக்கப்பட்ட உட்புறத்துடன் மாதுளை மிகவும் தனித்துவமான பழங்களில் ஒன்றாகும். லைத்ரேசி குடும்பத்தைச் சேர்ந்த இவை சுவையானது மட்டுமல்ல, சத்தானதும் கூட. அவை ஆக்சிஜனேற்றத்தின் வளமான மூலமாகும் மற்றும் நார்ச்சத்து, வைட்டமின்கள் மற்றும் தாதுக்களில் அதிக அளவில் உள்ளன. பழம் சமமாக சுவையாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருந்தாலும், ஆரோக்கியமான பழங்களை தருவதற்கு மாதுளை மரங்களை வளர்ப்பது கடினமான பணியாக கருதப்படுகிறது. இந்த பழ மரங்கள் பளபளப்பான இலைகள் மற்றும் கருஞ்சிவப்பு, சிவப்பு, குழாய் வடிவ மலர்கள் பெரும்பாலும் வெயில் மற்றும் சூடான இடங்களில் நன்றாக வளரும். பெங்களூருவைச் சேர்ந்த நகர்ப்புற தோட்டக்கலை நிபுணரான லிசி ஜான் கருத்துப்படி, இந்திய காலநிலையில் மாதுளை மரங்கள் எளிதில் வளரக்கூடியவை மற்றும் பல பழம் தரும் தாவரங்கள் அல்லது மரங்களை விட குறைவான பராமரிப்பு தேவைப்படுகிறது. வீட்டில் மாதுளை மரத்தை நட்டு வளர்க்கும் போது மனதில் கொள்ள வேண்டிய சில வழிமுறைகளையும் குறிப்புகளையும் அவர் பகிர்ந்துள்ளார். ஆரோக்கியமான மரக்கன்றுகளை நடவும். விதைகளை விதைப்பதை விட மரக்கன்று மூலம் முதன்முறையாக மாதுளையை பரப்புவது சிறந்தது, ஏனெனில் விதைகள் பழந்தரும் மரமாக வளர அதிக நேரம் எடுக்கும். எனவே ஆரோக்கியமான மரக்கன்றுகளை உள்ளூர் நர்சரியில் வாங்குவது நல்லது. 2. நன்றாக வடியும் பானை அல்லது டிரம். ஒரு தொட்டியில் அல்லது ட்ரம்மில் மரக்கன்றுகளை நடும்போது பாத்திரம் நன்றாக வடியும்படி பார்த்து கொள்ள வேண்டும். பழ மரங்களை நடுவதற்கு ஒரு பெரிய பிளாஸ்டிக் வாளி அல்லது டிரம் பயன்படுத்துவதை லிசி பரிந்துரைக்கிறார். அவை பழ மரங்கள் என்பதால் அவற்றின் வேர்களுக்கு அதிக இடம் தேவை. எனவே பின்னர் மீண்டும் நடவு செய்வதை தவிர்க்க பெரிய தொட்டியில் நடவு செய்வது எப்போதும் நல்லது என்று அவர் மேலும் கூறுகிறார். மேலும் நீர் வடிகால் உறுதி செய்வதற்காக பானை அல்லது ட்ரம்மின் அடிப்பகுதியில் சுமார் 1 அங்குலத்திற்கு சில துளைகளை உருவாக்கவும். மண் கலவையில் நிரப்புவதற்கு முன் அடைப்பை தவிர்க்க துளைகளை மூடுவதற்கு தொட்டியின் உள்ளே ஒரு வலையை வைக்கவும். 3. சரியான பானை கலவை அல்லது மண். நான் எப்பொழுதும் எதையும் நடவு செய்வதற்கு முன்பு என் மண்ணை நன்றாக நடத்துவேன். அதுக்காக ஒரு பிடி சுண்ணாம்புல ஒரு வாளி மண்ணை கலந்து காய வைக்கிறேன் என்று தன் பழ மரங்கள், காய்கறிகள் அனைத்திற்கும் இந்த முறையை பின்பற்றி வருகிறார் லிசி. சுண்ணாம்புடன் சுத்திகரிக்கப்பட்ட மண்ணில் சம அளவு கோகோபீட், மாட்டுச்சாணம் மற்றும் மண்புழு உரம் அல்லது வீட்டு உரம், ஒரு வாளி மண்ணுக்கு ஒவ்வொரு கூறுகளின் அரை வாளி தேவைப்படுகிறது. பானை கலவையை வளப்படுத்த ஒரு கைப்பிடி எலும்பு உணவு மற்றும் வேப்பம் பிண்ணாக்கு சேர்க்கலாம். 4. மண்ணை அடுக்குதல். முதலில் உலர்ந்த இலைகளை பயன்படுத்தி பானையின் அடிப்பகுதியை அடுக்கி, பின்னர் மண் கலவையின் ஒரு அடுக்கை சேர்க்கவும். காய்ந்த இலைகள் மற்றும் பானை கலவையை குறைந்தது 3 மாற்று அடுக்குகளை கொண்டு பானையை 3/4 பங்கு வரை நிரப்பவும். குறைந்தபட்சம் ஒரு வாரமாவது தொட்டியை வைத்து பின்னர் மரக்கன்று நட வேண்டும். 5. போதுமான சூரிய ஒளி தேவை. மாதுளை வெப்பத்தை விரும்பும் தாவரங்கள், எனவே தோட்டத்திலோ அல்லது மொட்டை மாடியிலோ பொருத்தமான இடத்தை கண்டுபிடிப்பது அவசியம், அங்கு உங்கள் பயிருக்கு ஏராளமான சூரிய ஒளி கிடைக்கும். 6. நீர் மற்றும் உரங்கள். மரக்கன்று நட்ட பிறகு தினமும் ஒருமுறை தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். மண்ணில் ஈரப்பதத்தை தக்கவைக்க உலர்ந்த இலைகள் அல்லது தேங்காய் மட்டைகளை மேற்பரப்பில் வைக்கலாம். லிசி எப்போதாவது ஒரு முறை வீட்டு உரம் அல்லது மாட்டு சாணம் போன்ற கரிம உரத்தையும் பயன்படுத்துகிறார். கடந்த பல ஆண்டுகளாக நான் ஒரு நுட்பத்தை பின்பற்றி வருகிறேன்.
ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலை எடுத்து அதன் அடிப்பகுதியை திறக்கவும். பின்னர் பானையில் உள்ள மண்ணில் திறந்த வாயை சரிசெய்யவும். தினசரி சமையலறை கழிவுகள், காய்ந்த இலைகள் போன்றவற்றை பாட்டிலில் நிரப்பி அதில் சிறிது வெல்லம், மோர் அல்லது பசுவின் சாணம் சேர்க்கவும். பின்னர் தேங்காய் ஓடு பயன்படுத்தி பாட்டிலின் அடிப்பகுதியை மூடவும். பாட்டிலுக்குள் உருவாகும் குழம்பு மண்ணில் வடிந்து செடியின் வளர்ச்சிக்கு ஊட்டமளிக்கும் என்று அவர் விளக்குகிறார். இந்த உரமிடும் நுட்பத்தை எந்த பழ மரத்திற்கும் பயன்படுத்தலாம். பூக்கள் பழங்களாக மாறுவதற்கு முன்பு உதிர்வதைத் தடுக்க 2 தேக்கரண்டி தயிர் 1 டீஸ்பூன் கீழ் 1 லிட்டர் தண்ணீரில் கலக்கவும். செடிகள் மீது தெளிக்கவும். 7. பூச்சிகளை எதிர்த்தல். பூச்சி தாக்குதல் ஏற்பட்டால் 5 மில்லி வேப்பெண்ணெய் கலந்து 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து சிறிது சோப்பு அல்லது சோப்பு சேர்க்கவும். பின்னர் பூச்சிகளை தடுக்க தாவரத்தின் மீது தெளிக்கவும். மற்றொரு முறை அரிசி நீரை புளிக்க வைத்து தண்ணீரில் கரைத்து செடியின் மீது தெளிப்பது. 8. வளர்ச்சிக்கு ஏற்ப செடியை கத்தரிக்கவும். ஒரு பழ மரத்தை ஒரு தொட்டியில் அல்லது ஒரு சிறிய இடத்தில் ஒரு முருங்கை பராமரிக்கும் போது அது ஒரு குறிப்பிட்ட அளவு அல்லது உயரம் வரை வளரும் என்பதை உறுதிப்படுத்துவது முக்கியம். எனவே செடி 2 முதல் 3 வரை அடி வரை வளரும் போது அதன் மேல் பகுதியை கத்தரிக்க வேண்டியது அவசியம். இது சிறந்த வளர்ச்சிக்கும் காய்க்கும். பொதுவாக பெங்களூரு வானிலையில் செடி 5 அல்லது 6 மாதங்களுக்குள் காய்க்கும். ஆரோக்கியமான மற்றும் பழம்தரும் மரத்தை வெற்றிகரமாக வளர்த்த பிறகு காற்று அடுக்கு அல்லது வெட்டுதல் போன்ற முறைகள் மூலம் புதிய மரக்கன்றுகளை எளிதாக பரப்பலாம் என்று லிசி கூறுகிறார். வீட்டில் மாதுளை மரத்தை நட்டு வளர்க்கும் போது மனதில் கொள்ள வேண்டிய சில வழிமுறைகளையும் குறிப்புகளையும் அவர் பகிர்ந்துள்ளார். ஆரோக்கியமான மரக்கன்றுகளை நடவும். விதைகளை விதைப்பதை விட மரக்கன்று மூலம் முதன்முறையாக மாதுளையை பரப்புவது சிறந்தது. ஏனெனில் விதைகள் பழம்தரும் மரமாக வளர அதிக நேரம் எடுக்கும். எனவே ஆரோக்கியமான மரக்கன்றுகளை உள்ளூர் நர்சரியில் வாங்குவது நல்லது. 2. நன்றாக வடியும் பானை அல்லது டிரம். ஒரு தொட்டியில் அல்லது ட்ரம்மில் மரக்கன்றுகளை நடும்போது பாத்திரம் நன்றாக வடியும்படி பார்த்து கொள்ள வேண்டும். பழ மரங்களை நடுவதற்கு ஒரு பெரிய பிளாஸ்டிக் வாளி அல்லது டிரம் பயன்படுத்துவதை லிசி பரிந்துரைக்கிறார். அவை பழ மரங்கள் என்பதால் அவற்றின் வேர்களுக்கு அதிக இடம் தேவை. எனவே பின்னர் மீண்டும் நடவு செய்வதை தவிர்க்க பெரிய தொட்டியில் நடவு செய்வது எப்போதும் நல்லது என்று அவர் மேலும் கூறுகிறார். மேலும் நீர் வடிகால் உறுதி செய்வதற்காக பானை அல்லது ட்ரம்மின் அடிப்பகுதியில் சுமார் 1 அங்குலத்திற்கு சில துளைகளை உருவாக்கவும். மண் கலவையில் நிரப்புவதற்கு முன் அடைப்பை தவிர்க்க துளைகளை மூடுவதற்கு தொட்டியின் உள்ளே ஒரு வலையை வைக்கவும். 3. சரியான பானை கலவை அல்லது மண். நான் எப்பொழுதும் எதையும் நடவு செய்வதற்கு முன்பு என் மண்ணை நன்றாக நடத்துவேன். அதுக்காக ஒரு பிடி சுண்ணாம்புல ஒரு வாளி மண்ணை கலந்து காய வைக்கிறேன் என்று தன் பழ மரங்கள் காய்கறிகள் அனைத்திற்கும் இந்த முறையை பின்பற்றி வருகிறார் லிசி. சுண்ணாம்புடன் சுத்திகரிக்கப்பட்ட மண்ணில் சம அளவு கோகோபீட், மாட்டுச் சாணம் மற்றும் மண்புழு உரம் அல்லது வீட்டு உரம். ஒரு வாளி மண்ணுக்கு ஒவ்வொரு கூறுகளின் அரை வாளி தேவைப்படுகிறது. பானை கலவையை வளப்படுத்த ஒரு கைப்பிடி எலும்பு உணவு மற்றும் வேப்பம் பிண்ணாக்கு சேர்க்கலாம். 4. மண்ணை அடுக்குதல். முதலில் உலர்ந்த இலைகளை பயன்படுத்தி பானையின் அடிப்பகுதியை அடுக்கி பின்னர் மண் கலவையின் ஒரு அடுக்கை சேர்க்கவும். காய்ந்த இலைகள் மற்றும் பானை கலவையை குறைந்தது 3 மாற்று அடுக்குகளை கொண்டு பானையை 3/4 பங்கு வரை நிரப்பவும். குறைந்தபட்சம் ஒரு வாரமாவது தொட்டியை வைத்து பின்னர் மரக்கன்று நட வேண்டும். 5. போதுமான சூரிய ஒளி தேவை. மாதுளை வெப்பத்தை விரும்பும் தாவரங்கள். எனவே தோட்டத்திலோ அல்லது மொட்டை மாடியிலோ பொருத்தமான இடத்தை கண்டுபிடிப்பது அவசியம். அங்கு உங்கள் பயிருக்கு ஏராளமான சூரிய ஒளி கிடைக்கும். 6. நீர் மற்றும் உரங்கள். மரக்கன்று நட்ட பிறகு தினமும் ஒருமுறை தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். மண்ணில் ஈரப்பதத்தை தக்கவைக்க உலர்ந்த இலைகள் அல்லது தேங்காய் மட்டைகளை மேற்பரப்பில் வைக்கலாம். லிசி எப்போதாவது ஒரு முறை வீட்டு உரம் அல்லது மாட்டு சாணம் போன்ற கரிம உரத்தையும் பயன்படுத்துகிறார். கடந்த பல ஆண்டுகளாக நான் ஒரு நுட்பத்தை பின்பற்றி வருகிறேன். ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலை எடுத்து அதன் அடிப்பகுதியை திறக்கவும். பின்னர் பானையில் உள்ள மண்ணில் திறந்த வாயை சரிசெய்யவும். தினசரி சமையலறை கழிவுகள்,
காய்ந்த இலைகள் போன்றவற்றை பாட்டிலில் நிரப்பி அதில் சிறிது வெல்லம், மோர் அல்லது பசுவின் சாணம் சேர்க்கவும். பின்னர் தேங்காய் ஓடு பயன்படுத்தி பாட்டிலின் அடிப்பகுதியை மூடவும். பாட்டிலுக்குள் உருவாகும் குழம்பு மண்ணில் வடிந்து செடியின் வளர்ச்சிக்கு ஊட்டமளிக்கும் என்று அவர் விளக்குகிறார். இந்த உரமிடும் நுட்பத்தை எந்த பழ மரத்திற்கும் பயன்படுத்தலாம். பூக்கள் பழங்களாக மாறுவதற்கு முன்பு உதிர்வதைத் தடுக்க 2 தேக்கரண்டி தயிர் 1 டீஸ்பூன் கீழ் 1 லிட்டர் தண்ணீரில் கலக்கவும். செடிகள் மீது தெளிக்கவும். 7. Combating pests. In case of a pest attack, take a mix of 5 ml of neem oil, mix it in 1 liter of water, and add some soap or detergent. Then spray it onto the plant to keep the pests at bay. Another method is to ferment rice water, dilute it in water, and spray it onto the plant. 8. Prune the plant as per growth. While maintaining a fruit tree in a pot or a drum in a small space, it is important to make sure that it grows up to a certain size or height. Therefore, it is essential to prune the top part of the plant when it grows up to 2 முதல் 3 வரை ft, which helps in better growth and fruiting. Usually in Bengaluru, yes weather, the plant bears fruits within 5 or 6 months. After successfully growing a healthy and fruit-bearing tree, one can easily propagate new saplings through methods like air layering or. 7. பூச்சிகளை எதிர்த்தல். பூச்சி தாக்குதல் ஏற்பட்டால் 5 மில்லி வேப்பெண்ணெய் கலந்து 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து சிறிது சோப்பு அல்லது சோப்பு சேர்க்கவும். பின்னர் பூச்சிகளை தடுக்க தாவரத்தின் மீது தெளிக்கவும். மற்றொரு முறை அரிசி நீரை புளிக்க வைத்து தண்ணீரில் கரைத்து செடியின் மீது தெளிப்பது. 8. வளர்ச்சிக்கு ஏற்ப செடியை கத்தரிக்கவும். ஒரு பழ மரத்தை ஒரு தொட்டியில் அல்லது ஒரு சிறிய இடத்தில் ஒரு முருங்கை பராமரிக்கும் போது அது ஒரு குறிப்பிட்ட அளவு அல்லது உயரம் வரை வளரும் என்பதை உறுதிப்படுத்துவது முக்கியம். எனவே செடி 2 முதல் 3 வரை அடி வரை வளரும் போது அதன் மேல் பகுதியை கத்தரிக்க வேண்டியது அவசியம். இது சிறந்த வளர்ச்சிக்கும் காய்க்கும். பொதுவாக பெங்களூரு வானிலையில் செடி 5 அல்லது 6 மாதங்களுக்குள் காய்க்கும். ஆரோக்கியமான மற்றும் பழம்தரும் மரத்தை வெற்றிகரமாக வளர்த்த பிறகு காற்று அடுக்கு அல்லது வெட்டுதல் போன்ற முறைகள் மூலம் புதிய மரக்கன்றுகளை எளிதாக பரப்பலாம் என்று லிசி கூறுகிறார்.